வணக்கம், நான் பிரிஜேஷ் அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுகிறேன். எங்கிருந்து நான் நிற்கிற இடம் பார்த்துட்டு நீங்கள் என்னடா அதிர்ச்சி அடையாதீங்க. எங்கிருந்தானு பார்க்குறீங்க, நம்ம சென்னை மகாபலிபுரங்க. பாருங்க, கடல் தெரியுதுங்களா? அதாவது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. நம்ம நம்ம மிடில் கிளாஸில் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். அதுவும் நம்ம சென்னை ஈசிஆரில் ஒரு கனவு பிளாட்டோ, அதாவது ஒரு பிளாட்டோ இல்லாட்டி ஒரு ரிசார்ட்டோ இல்லாட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ், இந்த மாதிரி ஒன்று நமக்கு இண்டிவிஜுவலாக தனியாக சொந்தமாக வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதை அதை வாங்கி நம்ம ஒரு ஃபேமிலியை நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு சந்தோஷமாக ஒரு வீக்கெண்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுன்ற கனவு இருக்கும். எனக்கு இருக்கே, அது எனக்கு ரொம்ப நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கனவு எல்லாருக்கும் இருக்கும், எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எல்லாருக்கும் இருக்கும். அப்படி ஆசை இருக்குது. பட் அது ப்ராக்டிக்கலாக முடியுமா அப்படி யோசித்து பார்த்தோம்னா, இது நம்மலாம் என்ன நினைக்கிறோம், மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் முடியுமா? பட்ஜெட்டு நமக்கு ஆல்ரெடி வீட்டு லோன் ஒன்று போயிட்டுருக்கோம், இல்லாட்டி ஒரு கார் லோன் போயிட்டுருக்கோம், ஒரு பர்சனல் லோன் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் மீறி அதுவும் நம்ம சென்னை ஈசிஆரில் ஒரு பிளாட்டோ இல்லாட்டி ஒரு ரிசார்ட்டோ வாங்க முடியுமான்ற ஒரு கேள்விக்குறி நமக்குள்ளே இருக்கும். பட் அந்த கேள்விக்குறிக்கு ஒரு விடை கிடச்சிருக்கும் உங்களுக்கு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கோட ஒரு சூப்பரான ஒரு ஈசிஆரில் ஒரு நேச்சர்ஸ் நெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப்பு நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஈசிஆர், அதாவது எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் வாங்கக்கூடிய அளவுக்கு பட்ஜெட் தான். அதாவது ஜஸ்ட் ஒரு 18 லட்சம் ரூபாய்க்கு இண்டிவிஜுவல் காட்டேஜுங்க. அதாவது இது டவுன் பேமெண்ட் எல்லாம் கிடையாது. மொத்த விலையே ஒரு காட்டேஜோட இடத்துடன் கூடிய ஒரு காட்டேஜோட விலை பார்த்தீங்கன்னா 18 லட்ச ரூபா தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலோட வேணும் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்துடன் கூடிய ஒரு காட்டேஜ் வித் ஸ்விம்மிங் பூலோட நம்ம கட்டி கொடுக்குறோம். ஸோ இல்லை வேண்டாம், எனக்கு ஒரு ஈசிஆரில் எனக்கு ஒரு பிளாட் மட்டும் போதுங்க, நான் ஒரு ஃபியூச்சரில் ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 8 lakhsலேருந்து பிளாட்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. எல்லாரோடைய கனவு நிறைவேற போகுது. அதனால் அந்த 18 லட்ச ரூபா காட்டேஜ் கூட பாருங்களேன், நீங்கள் மொத்த பணம் கொடுத்து கூட வாங்க வேண்டாம். அது என்னால் புரியுது, அதாவது புரிஞ்சிக்க முடியும். அதாவது இவ்வளோ ஆல்ரெடி இஎம்ஐ போகுது, வீட்டோட இஎம்ஐ போகுது, காருக்கு இஎம்ஐ போகுது, எப்படா இந்த 18 லட்ச ரூபா நம்ம மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோமோன்னு ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதுக்கு கூட அந்த 18 லட்ச ரூபா மொத்தமாக கூட வேண்டாம், உங்கள் கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. ஜஸ்ட் 5 lakhs உங்கள் கையில் இருந்தால் போதும். நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கோட ஈசிஆர் ப்ராஜெக்ட் நேச்சர்ஸ் நெஸ்ட்டில் நீங்கள் ஒரு காட்டேஜே வாங்கலாம். பேலன்ஸ் நீங்கள் பேங்க் லோனில் இஎம்ஐயை நீங்கள் கட்டிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க, நீங்கள் ஈசிஆரில் நம்ம நேச்சர்ஸ் நெஸ்ட் ப்ராஜெக்டில் ஒரு இண்டிவிஜுவல் பிளாட்டே நீங்கள் வாங்கலாம். அதுக்கு நீங்கள் பேலன்ஸ் பேங்க் லோன் இஎம்ஐயை நீங்கள் கட்டிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வேல்யூபிள் டைமை தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லாட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க சைட்டுக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். இதுதான் நம்ம சைட்டு, அக்கார்ட் ஹவுசிங்கோட நேச்சர்ஸ் நெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஈசிஆரில் டெவலப் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதுதான் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதாவது ஒரு காட்டேஜுக்கோ இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கோ ஒரு சூட்டபுளான ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் தான் இது நம்ம நேச்சர்ஸ் நெஸ்ட்டு. அதாவது உங்களுக்கு அந்த ஒரு வில்லேஜ் ஃபீலிங் கிடைக்கும். ஒரு அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனரியாக ஒரு வில்லேஜ் ஆம்பியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ரிசார்ட்டுக்கு உண்டான ஆம்பியன்ஸு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பொல்யூஷன் ஃப்ரீ, சுற்றி க்ரீனரி தான் இருக்கும். ஸோ நம்ம சைட்டில் வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி 22 அடியில் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. சாயில் நல்ல ஃபர்டைலான சாயில் இது. ஸோ இங்கே நம்ம ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நேச்சர்ஸ் நெஸ்ட் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் மாதிரி டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது ஃபுல்லி காம்பவுண்ட் வால் ஃபார் என்டையர் 10 acresக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் கிராண்டாக ஆர்ச்சு வித் 24 hours செக்யூரிட்டி. இது இல்லாமல் சிசிடிவி கேமரா சர்வலன்ஸ் கொடுக்குறோம். ரோட்ஸ் எல்லாம் பாருங்கள், பிளாக் டாப் ரோட்ஸு, எலிவேட்டட் 40 feet எலிவேட்டட் பிளாக் டாப் ரோட்ஸு. அதாவது நார்மலாக ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. எந்த டவுன்ஷிப்லேயா இருக்கட்டும், லே அவுட்லையெல்லாம் 40 feet ரோட்ஸ் இருக்காது. நம்ம 40 feet ரோட்ஸ், என்ட்ரன்ஸ் ரோடு பார்த்தீங்கன்னா 40 feet ரோடு கொடுத்துருக்கோம். இன்னர் ரோட்ஸ் எல்லாமே 30 feet 24 feetன்னு சொல்லிட்டு ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம இது இல்லாமல் அவென்யூ பிளான்டேஷன் பாருங்கள், அதாவது பேருக்கு 1 2 அப்படிலாம் வைக்காமல் ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்கு மினிமம் ஒரு 5 பிளான்ட்டாவது நம்ம வச்சுருக்கோம்.
அவென்யூ பிளான்டேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்க்கு மெயினாக நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய ஹைலைட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1 ஏக்கருக்கு நம்ம பார்க்கே டெவலப் பண்ண போகிறோம். அதாவது வித் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவோட சிட் அவுட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நல்ல ஒரு உங்கள் குழந்தைங்க வந்தாங்கன்னா, வீக்கெண்ட் வந்தீங்கன்னா உங்கள் காட்டேஜில் தங்கும்போது குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு அருமையான ஒரு சூழல் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸோடு நம்ம கொடுக்குறோம். இதில் நம்ம ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா டிடிசிபி நார்மலாக வந்து ஈசிஆரில் வந்து அதிகமாக அப்ரூவ்டு பிளாட்ஸ் எல்லாம் கிடைக்காது. அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் ரொம்ப குறைவு. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக கிறிஸ்டலாக இருக்கும். நீங்கள் அதை பற்றி ஒரு மன உளைச்சலும் அடைய மாட்டீங்க. ஸோ அதில் நாங்கள் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நம்ம நேச்சர்ஸ் நெஸ்ட் ப்ராஜெக்டில் எல்லாருக்கும் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாலும், அதாவது நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லோரும் நம்ம ஒரு ஈசிஆரில் ஒரு பிளாட்டோ இல்லை காட்டேஜோ வாங்கணுன்றது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். பட் நம்ம கமிட்மெண்ட்ஸ் அது வந்து ஒரு தடையாக இருக்கும். அதாவது நமக்கு ஆல்ரெடி ஒரு ஹவுசிங் லோன் போயிட்டுருக்கோம், சிட்டியில் ஒரு கார் லோன் போயிட்டுருக்கோம். எங்கடா நம்ம ஒரு ஈசிஆரில் போயிட்டு ஒரு பிளாட்டோ இல்லாட்டி ஒரு காட்டேஜோ வாங்குறதுன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வந்தாச்சு. நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கு, அதாவது நம்ம நேச்சர்ஸ் நெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஒரு இடத்துடன் கூடிய ஒரு காட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டுங்க. அதாவது ஜஸ்ட் 18 lakhs 18 லட்ச ரூபாய்க்குங்க ஒரு இண்டிவிஜுவல் காட்டேஜ் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. 18 லட்ச ரூபா எங்கே இருக்கும் நம்ம கையில்? கண்டிப்பாக இருக்காது தான். ஏன்னா ஆல்ரெடி இஎம்ஐ போயிட்டுருக்கேன், நம்ம குடும்பத்தையும் இங்கே ஓட்டணும். ஸோ நம்மளால் எங்கே முடியும் அப்படின்ற யோசிப்போம். அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் நம்ம நேச்சர்ஸ் நெஸ்ட்டில் ஒரு காட்டேஜ் வாங்கணுன்னா 18 லட்ச ரூபா, அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்தால் போதும். ஜஸ்ட் 5 lakhs உங்கள் கையில் இருந்தால் போதும். மீதம் பேலன்ஸ் பேங்க் லோனில் இஎம்ஐயை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் கண்டிப்பாக. எங்கடா இஎம்ஐ கட்டுறது? ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு இஎம்ஐ கட்டிகிட்ருக்கோம், காருக்கு இஎம்ஐ கட்டிகிட்ருக்கோம், இதுக்கு இங்கே இஎம்ஐக்கு எங்கே போகிறது அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கும் ஒரு வழி சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்குகிற ரிசார்ட்டை ரெண்ட்டுக்கு விட்டு அதில் ஒரு இன்கம் சோர்ஸும் உங்களுக்கு நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். அதாவது மினிமம் ஒரு 30,000 ரூபா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ரிசார்ட்டை நீங்கள் வாடகைக்கு விட்டால் நாங்கள் இன்கம் சோர்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். அதில் நீங்கள் உங்களுடைய இஎம்ஐ நீங்கள் கட்டிக்கலாம். உங்கள் கையிலேருந்து நீங்கள் கட்ட போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு வர அந்த ரிசார்ட்டில் வர இன்கமில் தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்ம வெறும் ரிசார்ட் மட்டும் கொடுக்கல. அதாவது ரிசார்ட்டில் இன்னொன்று இருக்குது. நீங்கள் நிறைய பேர் ஸ்விம்மிங் பூலோடு கேட்பீங்க. ஒரு ரிசார்ட்னால் ஒரு ஸ்விம்மிங் பூல் கண்டிப்பாக இருக்கணும், உங்கள் பசங்க எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் ஸ்விம்மிங் பூலோட இண்டிவிஜுவல் ரிசார்ட்டும் கட்டி கொடுக்குறோம். அதுவும் 30 lakhs ஈசிஆரில். நல்லா ஞாபகம் வச்சுங்க, 30 லட்ச ரூபாவில் ஈசிஆரில் இண்டிவிஜுவல் காட்டேஜ் வித் ஸ்விம்மிங் பூலோட நம்ம கொடுக்குறோம். ரிசார்ட் மட்டும் கிடையாதுங்க, எங்களுக்கு பிளாட்டு போதும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா பிளாட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். பிளாட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8 lakhsலேருந்து 8 லட்ச ரூபாலேருந்து பிளாட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ 8 லட்ச ரூபாய்க்கு பிளாட் வாங்கணுன்னா உங்கள் கையில் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போதும். பேலன்ஸ் வந்து நீங்கள் பேங்க் லோனில் இஎம்ஐயாக நீங்கள் கட்டிக்கலாம். பேங்க் லோனில் இஎம்ஐ எவ்வளோ தானே கேட்க போகிறீங்க? ஒரு நாளைக்கு நீங்கள் 133 ரூபா நீங்கள் சேவ் பண்ணால் போதுங்க. அதாவது நீங்கள் செலவு பண்ணுற ஸ்நாக்ஸ்க்கு செலவு பண்ணுற காசை நீங்கள் சேவ் பண்ணாலே நீங்கள் நம்ம சென்னை ஈசிஆரில் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கி நீங்கள் ஒரு ஈசிஆரில் ஒரு லேண்ட் ஓனர் ஆகலாம். இதை விட வேறு என்னங்க வேணும்? இப்போ நம்ம சைட்டு உள்ளே இருக்கிற டெவலப்மெண்ட்ஸை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் பார்த்தீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக காற்றடிக்குது பாருங்களேன். அதாவது இந்த ஒரு ரம்யமான ஒரு ஃபீலிங் வந்து நம்ம சைட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்து ஒரு வீக்கெண்டை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சந்தோஷமும் நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது ஓடி ஓடி நம்ம உழைக்கிறோங்க. நமக்கெல்லாம் ஒரு வீக்கெண்டில் ஒரு அவுட்டிங்கு, ஒரு ரிலாக்ஸ் இதெல்லாம் தேவை இல்லைங்களா? நம்மளும் எவ்வளோ தான் மன உளைச்சல் இருப்போம், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது நம்ம லைஃப்பில். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான் நம்ம காட்டேஜ். அதாவது நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கில் நேச்சர்ஸ் நெஸ்ட்டில் ஒரு காட்டேஜ் வாங்குங்க. உங்கள் லைஃப்பை, உங்கள் வீக்கெண்டை நீங்கள் அழகாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ சைட்டில் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ சுற்றி இருக்கிற டெவலப்மெண்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்ப்பீங்க பிளாட்ஸ். அதாவது ஒரு பிளாட் வாங்கினா நம்ம ஃப்யூச்சருக்கு அது நம்ம குழந்தைங்களுக்கு உதவணும்னு சொல்லிட்டு அது ஒரு விஷனோடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு பார்ப்பீங்க. நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்காக ஒரு அசர்ட்டுக்காக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாமே ஒரு சொல்யூஷன் தான் நம்ம நேச்சர்ஸ் நெஸ்ட் ப்ராஜெக்ட்டு. நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ரீசன் சொல்கிறேன், டெவலப்மெண்ட் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மதுராந்தகம், அதாவது ஒரு 22,000 ஏக்கரில் ஒரு பெரிய குளோபல் சிட்டின்னு சொல்லிட்டு
ஒரு பெரிய அதாவது மஹேந்திரா சிட்டி மாதிரி ஒரு குளோபல் சிட்டி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கில் ஐடி கம்பெனிஸு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு, அது மட்டும் இல்லைங்க. அதாவது உள்ள மால்ஸு, பெரிய பெரிய மால்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஹைப்பர் மார்க்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டிஸ் உள்ளே வருதுங்க. ஸோ அங்கேருந்து ஒரு ஒரு புது ரோடே ஒன்று, அதாவது குளோபல் சிட்டிலேருந்து உங்களுக்கு பூஞ்சேரி வரைக்கும் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் க்ரீன்ஃபீல்டு ரோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் அங்கேருந்து நம்ம சைட்டுக்கே ரீச் ஆகிடலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில். ஸோ அந்தளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இது கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இது ஒரு பெரிய அப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, அதாவது ஈசிஆர் ரோடு பார்த்திங்கன்னா முதல்ல ஸ்டேட் ஹைவேவாக இருந்தது. இப்போ வந்து நேஷ்னல் ஹைவே டேக் ஓவர் பண்ணி இப்போது 6-வே லைனாக, அதாவது இன்க்ளூடிங் 2 சர்வீஸ் ரோடோடு சேர்த்து 8-வே லைனாக இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க பிரம்மாண்டமாக. அதாவது மிக பிரமாண்டமாக இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஈசிஆர் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம சைட்டு. ஸோ அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இன்னொரு 3 to 4 மந்த்ஸில் ஓப்பன் ஆகிடும். அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இதோட வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னொரு மெயின் ப்ராக்டிக்கல் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் பிளாட்ஸ் மட்டும் கொடுக்கல. இங்கே நம்ம வந்து ஒரு மினிமம் ஒரு 100 காட்டேஜாவது நம்ம இங்கே நம்ம சைட்டில் கொண்டு வரோம். அந்த வெறும் காட்டேஜ் கிடையாது, கமர்ஷியல் காட்டேஜஸ் எல்லாமே, அதாவது வாடகைக்கு விட்டு அதில் இன்கம் சோர்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த காட்டேஜஸ் மினிமம் 100 இல்லாட்டி ஒரு 50 காட்டேஜ் வந்தாலே போதுங்க. அதாவது இங்கே பிளாட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் நான் சொல்கிறது வித்தின் 2 இயர்ஸில் 3000 rupees per ஸ்கொயர் ஃபீட் போகும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் உள்ள ஒரு லொக்காலிட்டி என்னுடைய ப்ராஜெக்டில் தான் நீங்கள் பிளாட் வாங்க போகிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய ஹார்ட் அண்ட் மணியை நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சிறுக சேமித்து வச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு அசர்ட்டாக அமையும். இன்னொரு மெயின் டெவலப்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா, மரக்காணமில் ஃபிஷிங் ஹார்பர்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு. அது மட்டும் இல்லை, அதானி போர்ட்டுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஃபிஷிங் ஹார்பரு, லட்சக்கணக்கான பேருக்கு ஒரு வேலைவாய்ப்பு உள்ள ஒரு ஹார்பர் அது. ஸோ அங்கேருந்து ஒரு நம்ம சைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் கூட வராதுங்க, 20 மினிட்ஸில் நீங்கள் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடும். ஸோ இதெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா, ஸோ இதோட பிளாட்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து அப்ரிசியேஷன் வேறு லெவலில் போகுங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, அதாவது இண்டிவிஜுவல் சைட் விசிட் பிக்கப் இருக்குது. உங்கள் டோர் ஸ்டெப்பில் உங்கள் கன்வீனியன்ட் டைமில் பிக்கப் பண்ணி நம்ம காமிப்போம். நீங்கள் எவ்வளோ அட் ஏர்லியஸ்ட்டு எங்கள் பிளாட்ஸ்லாம் குயிக்காக மூவ் ஆகிட்டுருக்கு, காட்டேஜஸ் நிறைய புக் ஆகிட்டுருக்கு. அதனால் குயிக்காக வந்து உங்கள் பிளாட்டோ இல்லை உங்கள் காட்டேஜோ வந்து புக் பண்ணிக்கிங்க. ஆஃபர்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஆக்சுவல் ரேட் பார்த்திங்கன்னா நம்ம நேச்சர்ஸ் நெஸ்ட்டில் 1100 1100 per ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ லான்ச்சிங் ஆஃபராக 1000 rupeesக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். 1000 rupees per ஸ்கொயர் ஃபீட்டு. மினிமம் 8 lakhsலேருந்து பிளாட்ஸ் இருக்குது. ஸோ அதாவது பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளாட் சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆஃபர் இருக்குது, அதாவது நீங்கள் வாங்குகிற பிளாட்டுக்கு, அதாவது நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதுவும் லான்ச்சிங் ஆஃபராக குயிக்கு, அதாவது லிமிட்டட் ஆஃபர் தான். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. மோர் டீட்டெயில்ஸ்க்கு என்னுடைய நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சைட் விசிட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் சைட்டுக்கு வாங்க, சைட்டில் நான் இருப்பேன், நீங்கள் என்னை மீட் பண்ணலாம். இங்கே புரோக்கர், மீடியேட்டர்ஸ், சேனல் பார்ட்னர்ஸ் யாரும் கிடையாது. நீங்கள் சைட்டுக்கு வாங்க, உங்கள் பிளாட்டை சூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கிங்க. வாங்க, சைட்டில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.